ஹலோ! பொங்கல் ஹாலிடேஸில நெறைய பேர் நெறைய பிளேஸஸ்க்கு போகணும்னு பிளான் பண்ணி கிளம்பியிருப்பீங்க. பட் நான் நம்ம வீட்ல சூரிய பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கேயும் சூரிய பொங்கல் தான். ஸோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லா ரிலாக்ஸ்டா வீட்ல நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம். மூவி நெக்ஸ்ட் டே எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஸோ நியர்பைல இருக்க பிளேஸஸ்க்கு நம்ம கிளம்பியாச்சு. எக்ஸைட்டடா கிளம்புனோம். ஆஸ் யூசுவல் கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாச்சு. இது யூசுவலா நம்ம நெறைய டைம் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பட் இலக்கியாவோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ இலக்கியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி கோவில் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ கோவிலுக்கெலாம் போகல. நம்ம நல்லா குளிக்க போகிறோம். புளியஞ்சோலி வந்தது ஃபஸ்ட்டு இருக்கிறதே விஜய் ஃபஸ்ட்டே அதான். ஊரில் இருக்க ஒட்டுமொத்த குரங்குங்களும் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க போல். இங்கே யார் என்ன கொண்டு போனாலும் அதை குரங்கு அதுவாகவே வந்து பிடுங்கிட்டு போயிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இலக்கியாவும் புவியும் எப்படி ஹைட் பண்ணி கொண்டு வராங்கன்னு. ஆனால் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டாங்க 2 பேரும். ஹாய். லாங் ஹாலிடேஸ்னால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நிறைய ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆனால் இந்த இடத்துக்கு நிறைய டைம் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நியர்பை தான். பட் அப்போலாம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட்லாம் கிடையாது. நிறைய ஷாப்ஸ் இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி டோக்கன்ஸு, கார் பார்க்கிங்க்கு அவைலபிளான ஏரியாஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரொம்ப 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 டெவலப் ஆயிடுச்சு இந்த இடம். இந்த டைம் இலக்கியாவோட வந்திருக்கனால சேஃப்டியாக குளிக்கணும். ஸோ நிறைய க்ரௌட் இருக்க இடத்துல முன்னாடியே குளிக்க போகிறோம். இதுலேயே நம்ம இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம்னா உள்ளே இன்னும் நிறைய க்ரௌட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சூப்பராகவும் இருக்கும் அந்த பிளேசஸ்லாம். பட் நம்ம இங்கேயே குளிக்க போகிறோம். இங்கேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. வாங்க குளிக்க போகலாம். வீடியோ கிளிப் எடுத்துட்டு தான் நம்ம குளிக்க போகிறதே. குளிக்க தானே வந்தோம். நீ தானே அம்மா கூட வரேன்னு சொல்லிட்டு. அங்கே உட்காந்துக்க. அம்மாக்குமா அம்மா கீழே பார்த்துக்க. இங்கே அண்ணன் உட்காந்துக்கிட்டான். நான் கல்ல உட்காந்து இங்கே சஞ்சித்துக்கு வர ஹாய் சொல்ல. டேடி ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா சஞ்சு சித்துவை பார்த்துக்கணும். டேடி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேன். சித்துலாம் செம்மையாக அழுதுட்டான். ஏன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு ஐஸ் வாட்டர். நானே உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன், எப்படி குளிக்கிறதுன்னு. அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபன் தான். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நம்ம தனியாக இன்ஸ்டாக்கு எடுக்கணும்னு எடுத்தேன். பட் கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. அது மட்டும்தான் வருத்தம். சூப்பர் என்ஜாய்மெண்ட், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இலக்கியா டான்ஸை. மேடம் செம்ம குஷியாக இருந்தாங்க. மூவி மைண்ட் வாய்ஸ் அப்பாடா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வந்ததுக்கு என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்தீங்களே, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே போகிறப்ப இந்த முட்டை போண்டாவை பார்த்துட்டு போயிருந்தோம். வெளியே வந்ததுமே ஃபஸ்ட்டு அதை தான் வாங்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் அட்டாக் ஃபிஷ்ஷு. நிறைய ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டோம். யூஷுவல் தான் இங்கே. அப்புறம் பசங்க ஃப்ரூட்ஸு, டேடி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக், குளிக்க போகிறப்பவே ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தோம். நல்ல மீன் குழம்பு வச்சு கொடுத்து வந்திருப்பாங்க. பட் நாங்கள் அதை கொடுக்காம போயிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஃபுட்டு இருக்குமா. ஸோ அங்கே குஸ்கா அவைலபிளாக வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா ஃபிஷ்ஷையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் புவி ஸ்கூலுக்கு, நான் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம புவியை ஹாஸ்டலில் விட வந்தாச்சு. நைட் டைமில் புவியை சென்ட் ஆஃப் கொடுக்குறது ஹாஸ்டலில். இதுதான் லாஸ்ட் டைம். ஹாப்பிலி மெமரிஸ் கிரியேட்டட். அவ்வளோதான். பாய்.